அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆல் லெப்டினன்ட் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸிபிஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸிபிஷன்ஸ் லீக். கருணை அடிப்படை வேலைவாய்ப்பு. இராணுவ பணியின் போது வீரமரணம் அடைந்த, வீரச்செயலில் ஈடுபட்டு ஊனமுற்ற அவர்களது வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான பல தமிழக அரசு ஆணைகள் உள்ளன. 40க்கும் மேற்பட்ட அரசு ஆணைகள் இருப்பதால் தமிழக, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அந்த அனைத்து கருணை அடிப்படை வேலைவாய்ப்புக்குரிய அரசு ஆணைகளை தொகுத்து மாற்றம் செய்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆர்டர் 2020 பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசு ஆணையிலும் வீரமரணமடைந்த, வீரச்செயலில் ஈடுபட்டு ஊனமுற்ற அவர்களது வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு என்ற தகுதி அந்த ஆணையில் உள்ளது. ஆனால் 2021 அந்த 2020 கடிதத்தின் அடிப்படையில் தமிழக சட்டமன்ற பேரவையில் 110 விதியின்படி தமிழக முதல்வர்களால் அறிவிக்கப்பட்டு, அந்த அறிவிப்பின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட 2023 ஒரு அரசு ஆணையில் இராணுவ பணியில் வீரமரணமடைந்த, வீரச்செயலில் ஈடுபட்டு ஊனமுற்ற அந்த இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு என்ற தகுதி இடம்பெறவில்லை. எங்களை பொறுத்தவரை அது தவறுதலாக இடம்பெறவில்லை என்று தெரிகிறது. அந்த இடம்பெறாததற்கு காரணம் என்ன? அந்த இடம்பெறுவதற்கு வீரமரணமடைந்த, வீரச்செயலில் ஈடுபட்ட அந்த இராணுவ வீரர்கள் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், அந்த கடிதத்தில் அது இடம்பெற வேண்டும் என்று தமிழ்நாடு எக்ஸிபிஷன்ஸ் லீகிலிருந்து ஒரு கடிதம் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் விருதுநகர் மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் குறைதீர்ப்பு கூட்டம், அதாவது 27 ஜூன் 2024 அன்று நடந்தது. அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரடியாக சந்தித்து இது பற்றி விவரம் கூறி உடனடியாக ஒரு கேஸ் டேக்கப் பண்ணுறதுக்கு வலியுறுத்தினோம். அவர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார்கள். இந்த கருணை அடிப்படை வேலை பற்றி என்னென்ன அரசு ஆணைகள், 2020 பிறப்பிக்கப்பட்ட ஆணை என்ன சொல்கின்றது, 2023 என்ன சொல்கின்றது, இதற்கு மேல் தமிழ்நாடு எக்ஸிபிஷன்ஸ் லீகிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த வீடியோவில் விவரமாக பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். Compassionate ground appointment to legal gates of defense personnel who killed disabled in action and who die in harness while in service. கருணை அடிப்படை வேலை வீரமரணம் அடைந்த, வீரச்செயலில் ஊனமுற்ற முன்னாள் படை வீரர்கள் சார்ந்தோருக்கானது. இதில் ஃபஸ்ட்டு இதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இருக்குது. அதாவது 1976 முதல் 2019 உள்ள கொள்கை அரசு ஆணை, 1976 2019 வரைக்கும் எந்தெந்த கவர்மெண்ட் ஆர்டர் இருந்ததோ அதையெல்லாம் தொகுத்து மாறுதல் செய்து ஒரு ஆர்டர், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படை தமிழக அரசு ஆணை 18/23 ஜனவரி 2020. இந்த 2020 சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதில் இந்த எலிஜிபிலிட்டி, தகுதி, கருணை அடிப்படை வேலை வீரமரணம் அடைந்த, வீரச்செயலில் ஊனமுற்ற முன்னாள் படை வீரர்களை சார்ந்தவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு இருக்குது. செகண்ட்லி இதில் குறிப்பிட்டிருக்கிற இருக்கா இல்லையா அப்படிங்கும்போது, இந்த 2020 ஆணையின்படி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 110 விதியின்படி முதல்வர் அறிவிப்பு அடிப்படையில் ஒரு அரசு ஆணை நம்பர் 33 8 மார்ச் 2023 பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசு ஆணையில் இந்த கருணை அடிப்படை வேலை, அதாவது வீரமரணம் அடைந்த, வீரச்செயலில் ஊனமுற்ற முன்னாள் படை வீரர்கள் சார்ந்தவர்களுக்கு இடம்பெறலை. பை மிஸ்டேக் ஆயிடுச்சா, தவறுதலா, என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் 26 ஜூன் 2024 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மானிய கோரிக்கை அறிவிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த 26 ஜூன் 2024 முன்னாள் முப்படை வீரர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்களுடைய அறிவிப்பில் கடந்த ஆண்டு 94
படை வீரர்களை சார்ந்தவர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை என்பது. அதனால தான் இந்த தகுதி என்பது இருக்கா இல்லையாங்கிறது தான் அந்த கேள்வி. இது பற்றி என்னென்ன ஆர்டர்ஸ் பிரீஃபாக நம்ம முதல்ல இருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்லேருந்து என்ன இருந்ததுங்கிறத. 1976, அதாவது 1975 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் தமிழ்நாடுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆர்டர் படி தமிழ்நாடு கவர்மெண்ட் 1976 ஜிஓ நம்பர் 1083 அவங்க பிறப்பித்திருக்காங்க. அந்த ஆர்டர் படி மெம்பர் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் கில்டு டிசர்ப்டு இன் ஆக்ஷன், அதாவது வீரமடைந்த ஊனமுற்ற அவர்களுடைய வாரிசுகளுக்கு 2 வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ரெண்டாவது மெம்பர் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனல் ஹூ டைட் இன் சர்வீஸ் பணியின் போது உயிர் நீத்த அந்த இராணுவ வீரர்கள் வாரிசுக்கு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புங்கிறது தான். இந்த ஆர்டர் தமிழ்நாடு அந்த எக்ஸ்வல் டைரக்டரேட் வெப்சைட்டு, அதனால் dn.gov அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துக்கலாம். 1995 ஒரு ஆர்டர், அதாவது எக்ஸிபிஷன் வெல்ஃபேர் டைரக்டரேட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன். அந்த முதல்ல 1976 ஆர்டர் படி குரூப் 4 அதாவது ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் அப்படிப்பட்ட வேலைகள் தான் கிடைச்சிருக்கு. அதனால் மேலான வேலைகள் சிபோஸ் உள்ள வேலைகளும் கிடைக்கணும்னு அவங்க ஒரு கேஸ் டேக்கப் பண்ணதுனால கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஆர்டர் அவங்க பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஆர்டர் நம்பர் 164 22 ஆகஸ்ட் 1995. இந்த ஆர்டரும் தமிழ்நாடு எக்ஸ்வல் டைரக்டரேட் வெப்சைட்டில் இருக்குது. இதன்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை. அப்புறம் 2012 முதல்ல இந்த கருணை அடிப்படை வேலைங்கிறது லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சென்ட்ரலைஸ்டாக அவங்க வேலைவாய்ப்பு வழங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 2012 அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கு ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்தந்த மாவட்டத்திலிருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த கருணை அடிப்படை வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது. அப்புறம் தான் இந்த 2020 ஆர்டர். ஏன்னு கேட்டாச்சுன்னா 1976 இந்த 2019 வரைக்கும் ஏகப்பட்ட லெட்டர்ஸ், ஒரு அபவுட் 46 லெட்டர்ஸ் இருந்ததுனால சென்னை உயர்நீதிமன்ற அந்த உத்தரவுப்படி ஒரு கம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஒரு இஷ்யூ பண்ணி அதன் அடிப்படையில் ஒரு ஜிஓ நம்பர் 1823 ஜனவரி 2020 இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த லெட்டர்லையும் பேரா நம்பர் 4 இருக்குது. டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனல் ஹூ ஆர் கில்டு டிசர்ப்டு இன் ஆக்ஷன் ஹூ டை இன் ஆர்னஸ், அவங்களுக்கும் அந்த வீரமடைந்த வீரச்செயலில் ஈடுபட்டு ஊனமுற்ற அந்த அவர்களது வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு என்பது இருக்குது. அதுதான் இந்த லெட்டர் 2020 லெட்டரில் அந்த 46 லெட்டர் சூப்பர் செஷன் அந்த லெட்டர் மாற்றமாயிருக்கிறத காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டாச்சுன்னா அந்த 1995 தமிழ்நாடு கவர்மெண்டால் பிறப்பிக்கப்பட்ட ஆர்டர் 164 22 ஆகஸ்ட் 1995 இல்லை அந்த 46க்குள்ளே. அதே நேரத்தில் 2012 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த ஆர்டரும் அந்த 46க்குள்ளே இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த 2023 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் விதி 110 படி முதல்வரால் அறிவிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட அரசு ஆணை 33/2023 அந்த கருணை அடிப்படை வேலைவாய்ப்பு வீரமடைந்த வீரச்செயலில் ஈடுபட்டு ஊனமுற்ற அந்த வாரிசுகளுக்கு தகுதி என்பது இல்லை. எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் ஒமிட் ஆகிருக்கு. இதில் என்ன காரணம் தெரியல, பை மிஸ்டேக் ஆகிருக்கிறா என்னங்கிறது அது புரியலை. அதனால தான் தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ் லீக் ஒரு கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் பை தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ் லீக் 24 ஜூனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறோம். இந்த லெட்டருக்கு எழுதுறதுக்கு முக்கியமான காரணமே எக்ஸர்சைஸ்மேன் கண்ணன் தான். அவர் தான் இதை தெரிவித்தார். இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்குது சார், அது 2020 ஒரு அந்த எலிஜிபிலிட்டிங்கிறது இருக்குது. ஆனால் 2023 லெட்டரில் அந்த எலிஜிபிலிட்டிங்கிறது இல்லாமல் இருக்குது. அதனால் ஏதாவது நடவடிக்கை எடுத்து எக்ஸர்சைஸ்மேன் அந்த சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆனாலும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கண்டினியூவாக எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கணும்னு அவர் கேட்டதுனால தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ்லேருந்து கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நன்றி சொல்லணுமா எக்ஸர்சைஸ்மேன் கண்ணனுக்கு தான் சொல்லணும். அவர் தான் எங்கள் நாலேஜுக்கு இதை கொண்டு வந்தவர். அதோடு சேர்த்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் 27 ஜூன் எக்ஸர்சைஸ்மேன் கிரிவியன்ஸ் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்லேயும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேரடியாக சந்தித்து நாங்கள் ஒரு கேஸ் டேக்கப் பண்ண சொன்னோம். அவங்களும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு ஆர்டர் போட்டதுனால அவங்களும் கேஸ் டேக்கப் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அந்த தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ் லீக்கிலிருந்து நாங்கள் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறோம். இதில் கிளியராக எழுதியிருக்கோம். இட் இஸ் ரிக்வெஸ்டட் டு டேக் அப் எ கேஸ் வித் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் issuing required amendment to the set GO number 33 of 8 March 2023 for inclusion of eligibility of legal case of defense personnel for appointment on compassionate grounds கேட்டுக்கிறோம்.
அதே நேரத்தில் இது ஒமிஷன் ஆகியிருந்தால் நியூ பாலிசி காரணமாக அது ஒமிஷன் ஆகியிருந்தால் எங்களுக்கு வந்து அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கு என்ன வேறு ஏதாவது ஆர்டர் இருக்குதா, இல்லைன்னா நீங்கள் புதிய ஆர்டர் வந்து இந்த கருணை அடிப்படை வேலை வாய்ப்பு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த லெட்டரில். அதே நேரத்தில் முன்னாள் இராணுவத்தின் முன்னேற்ற நல சங்கம் அருப்புக்கோட்டை அவங்க மூலமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த கிரீவியன்ஸ் மீட்டிங் 27 ஜூனில் ஒரு லெட்டர் கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையில் கேட்டதுனால அவங்களுக்கு கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோரிக்கையில் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் லெட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் அதுக்குள்ளே எழுதியிருக்கிறோம் விவரமாக. 1976 2024 அந்த இதுதான் அந்த லெட்டர். நாங்கள் இந்த நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி, அதாவது 94 படை வீரர்களை சார்ந்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு, கர்நாடக வேலைவாய்ப்புங்கிறது வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையும் போது முப்படை நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு தான் செய்தித்தாளில் வந்திருக்குது 2024. அதனால தான் ஒரு சந்தேகம், 2023 அந்த ஆர்டரில் வந்து இது இல்லை, ஆனால் 2024 இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றது கூறப்பட்டுள்ளது. அதனால தான் பை மிஸ்டேக் அது ஆகிருக்குமோ என்னங்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை, அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முப்படை வீரர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த கோரிக்கையானது வந்து ரிக்வெஸ்ட் டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த 33 8 மார்ச் 2023 பிறப்பிக்கப்பட்ட ஆர்டரில் வந்து இந்த எலிஜிபிலிட்டி ஃபார் டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனல் ஹூ ஆர் கில்டு டிசபிள் இன் ஆக்ஷன் ஹூ டை இன் ஹார்னஸ் அது இடம்பெறணும். இராணுவ பணியின் போது மரணடைந்த, வீரச்செயலில் ஈடுபட்டு ஊனமுற்ற மற்றும் இராணுவ பணியின் போது உயிர் நீத்த அவர்களது வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு என்ற தகுதி இந்த 33 8 மார்ச் 2023 ஆர்டரில் வந்து இடம்பெற வேண்டும் தான் எங்களுக்கு கோரிக்கை. இது வந்து தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த லெட்டர் வந்து கண்டிப்பாக அதுக்கான அமெண்ட்மெண்ட்டு வழங்கப்படும் என்று நம்புகின்றோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒட்டுமொத்த முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து தமிழக முதல்வரை சந்திக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். அதுக்கு முன்பு இதுக்கான உத்தரவுகள் வரும் என்று நம்புகின்றோம். இதுதான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இது வந்து மிக முக்கியமான ஒன்று. பல ஆண்டு காலமாக இந்த கருணை அடிப்படை வேலைவாய்ப்பு இராணுவ பணியின் போது வீரமடைந்த, வீரச்செயலில் ஈடுபட்டு ஊனமுற்ற அந்த வாரிசுகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு என்று வழங்கப்பட்டு வருகின்றது. அதற்கான அரசு ஆணைகள் உள்ளன. அந்த அரசு ஆணைகள் இப்போ திடீர் மாற்றம் என்பது புரியவில்லை. கண்டிப்பாக தமிழக அரசு இதற்கான நடவடிக்கை எடுத்து அதற்கான ஜிஓ அமெண்ட்மெண்ட்டு கூடிய விரைவில் பிறப்பிப்பார்கள் என்று நம்பி இந்த வீடியோவை கேட்ட அனைத்து முப்படை வீரர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.